ஹாய் மோ டாமோ நேர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆன ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் அட் த சேம் டைம். ஸோ அவரை பற்றி பேசுறதுக்கு முதல் அவர் செஞ்ச ஒரு ஒர்க்கை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தீபன் என்று ரிலீஸ் பண்ணின ஒரு ஃபிலிம், அதில் அவர் நடிச்சிருக்கிறார். அது இஸ் இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம், தமிழ் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம். அந்த படம் வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் பால்ம் d'Or, தி ஹையஸ்ட் அவார்ட் வின் பண்ணின ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். அதான் அவர் இன்றைக்கு அவர் நாங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் எங்களோட இப்போ இருக்கிறார், ஆண்டனி தாசன். ஸோ ஹாய் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். பெரிய மொன்ட்ரியாலுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக மொன்ட்ரியாலுக்கு வந்துருக்கீங்க? இல்லை, இது மூன்றாளுக்கு ரெண்டாவது வந்துருக்கீங்க. அப்படியா? பயணங்கள்லாம் அப்படி இருந்தது? அதெல்லாம் ஒரு அதற்குரிய அரிய சிக்கலோடு வந்து சேர்ந்தேன். நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டீங்க எங்களுக்கு மண்ணில், எங்களுக்கும் சந்தோஷம். வேறு ஆண்டனி அண்ணா, இப்போ இந்த படம் தீபன் படம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன மாதிரி ஒரு படம்? தீபன் படம் வந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலை 2009 முன்பாய்க்கால் நடந்த இனப்படுகொலையிலிருந்து தப்பித்து வரக்கூடிய ஒவ்வொரு 3 நபர்கள், ஒரு பழைய விடுதலை புலிப்போராளி, ஒரு பெண், ஒரு குழந்தை, இவர்கள் 3 பேரும் வெளிநாட்டுக்கு வருவதற்காக ஒரு குடும்பமாக, ஒரு பொய் குடும்பமாக சேர்ந்து வருகிறார்கள். அந்த பொய் குடும்பம் அந்த இடத்தில் எப்படி உண்மையான குடும்பமாக மாறுகிறது என்பதுதான் அந்த படத்துடைய அடிப்படை கதை. நானும் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், அந்த ரிலீஸ் பண்ணின ட்ரெய்லர், அந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்த்து போட்டு எனக்கு உடனே தோணுச்சு அந்த படத்தை பார்க்கணும். அவ்வளோத்துக்கு எங்கே இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் பேக் ஸ்டோரியை வச்சு இப்படி ஒரு எமோஷனல் ஸ்டோரி, ஒரு த்ரில்லர் ரேஞ்சுக்கு பார்க்க எனக்கு வா பார்க்க தோணுச்சு. அதான் மற்ற ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் அது தோணி இருக்கும், அது கண்டிப்பாக. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்க அதே ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மாதிரி எங்களோட மனசு எல்லாமே கலந்துட்டீங்க. அதில் உங்களோட ஆக்டிங்கும் தெரிய வந்தது, அவங்களோட சேர்ந்த அந்த மற்ற கதாபாத்திரங்களும் அவங்களோட ஆக்டிங்கும் உங்களோட மனசை தொடுற மாதிரி இருந்தது ட்ரெய்லர் பார்க்குறது. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்க எக்ஸைட்டாக இருக்கிறோம். ஸோ அந்த படம் வந்து மொன்ட்ரியால் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இன்றைக்கு ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன மாதிரி? இன்றைக்கு பின்னேரம் இன்றைக்கு தான் இது சினிமானியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், மொன்ட்ரியால் சினிமானியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்றைக்கு தான் துவங்குது. இந்த ஃபெஸ்டிவலுடைய ஓப்பனிங் படம் வந்து தீபன். இன்றைக்கு பின்னேரம் 7:45 படம் திரையிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனிங்கை நினச்சா உங்களுக்கு எக்ஸைட்டாக இருக்குதா, கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறீங்களா? நர்வஸ் எல்லாம் இல்லை, ஒரு புது ஆடியன்ஸ், புது ஆட்கள், நிறைய பேருக்கு இலங்கை பிரச்சனை தெரியாது, இவங்களோட தமிழ்நாட்டுக்கு எனக்கு தெரியுது. இந்த படத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த கேள்விப்படும் நிகழ்ச்சி, இதன் மூலம் எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை அல்லது சர்வதேச அகதிகளுடைய பிரச்சனைகளை இந்த புதிய பார்வையாளர்களுடன் உரையாடுவதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சி. ஆமாண்ணா, இப்போ தீபன் படம் பொறுத்த வரைக்கும் இது தமிழ் ஆட்கள் மட்டும்தான் இதோட ரிலேட் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸே இதை பார்த்து போட்டு அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியா? இது அடிப்படையில் பிரெஞ்சு படம். இந்த படத்தில் இயக்குனர் ஜக்கோரியா ஏற்கனவே வெளிநாட்டு மக்களுக்கு படங்கள் பண்ணியிருக்காங்க. அவருடைய சென்றதான் மிகவும் பிரபலமான படம். இந்த படம் வெறுமனே இலங்கை அகதிகள் முக்கிய கதாபாத்திரம் இருந்தால் கூட இந்த படத்துடைய அடிப்படை சர்வதேச அகதிகளுடைய, எல்லா அகதிகளுடைய பிரச்சனையை பேசுவது. அதே நேரத்தில் இன்றைக்கு பிரான்ஸ் வந்து அகதிகளை எப்படி வரவேற்கிறது, அங்கே வந்து இருக்கக்கூடிய சமூக நிலைமைகளை எப்படி என்பதை சொல்லக்கூடிய ஆனால் இப்போ இந்த படத்தில் வந்து தீபன் அந்த ஒரு கேரக்டர் வேற நிஜ ஆண்டனி தாசன், அவருக்கும் தீபனுக்கும் என்ன ஒத்துமை, என்ன வேறுபாடுகள் இருக்கு? ஒற்றுமை என்று சொன்னால் இந்த தீபனும் நானும் கிட்டத்தட்ட ஒரே வயதானவர்கள். 2 பேருமே விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள். நான் கொஞ்சம் வெளிநாடு திட்ட இயக்கத்தில் இருந்து, இவர் கடைசி வரை கலைஞர் இருந்து வந்தவர். 2 பேருமே கள்ள பாஸ்போர்ட்டில் பிரான்ஸ் வந்தார்கள், அகதிகளாக இருந்து கஷ்டப்பட்டார்கள். இந்த வகையான ஒற்றுமைகள் இருக்கிறது. வேற்றுமை என்றால் அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தீபன் எதிர்கொண்ட விதமும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எதிர்கொண்ட விதமும் அதை வேறானது. அப்போ ஜாக் கோட்ஸியா, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரபல ஒரு பிரெஞ்சு டைரக்டர், அவர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணார் இந்த படத்துக்கு? எப்படி இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? அவர் இந்த கதையை எழுதி போட்டு ஆடிஷன் பண்ணவர் உலகம் முழுக்க, யூரோப்பில், கனடாவில், இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் ஆடிஷன் பண்ணார். அப்போ நான் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு படம் நடித்திருந்தபடியால் அதை கேள்விப்பட்டு என்னையும் ஆடிஷன் போட்டார். அந்த ஆடிஷன் மூலம் தான் எனக்கு நான் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தின் பேரை சொல்ல விரும்புகிறேன். அது வந்து செங்கடல், டெட் சி, செங்கடல். அதான் அதோட தான் நான் இந்த 2010 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணேன். ஓகே.
அதுக்கு எப்படி ரிசப்ஷன் இருந்தது அந்த படத்துக்கு? அதுக்கு அந்த படம் வந்து நான் என்னுடைய திரைக்கதை வசனத்தில் தான் அந்த படம். ஆனால் அதில் வந்து மெயின் ரோல் கிடையாது, ஒரு சின்ன பாத்திரம் வந்து செய்தேன். நான் ஒரு அந்த படத்தில் எழுத்தாளர்ன்ற வகையில் தான் எனக்கு அந்த படம் முக்கியம். அது படம் பண்ணிட்டான் இந்தியாவில். இப்போ ஒரு வருஷம் சட்டம் போடுறதுக்கு பிறகு அந்த படத்தை எடுத்தது. தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்புகள் கிடைக்கல இந்தியாவில். ஆனால் நிறைய சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது. கிட்டத்தட்ட 40 இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் கொண்டு போனாங்க. அது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட 900 அகதி குடும்பங்கள் இருக்குது எனக்கு அதே குடும்பம். அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து அந்த நேரத்தில் 2009 600 மீனவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போ இதை வைத்து நேரடியாக பேசிய அரசியல் படம் என்றபடியால் தியேட்டர் ரிலீஸுக்கு வாய்ப்பு இல்லை, தியேட்டர் தர மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து உங்களை தேடி பார்க்க நான் இன்டர்நெட்டில் எப்படி தேடி பார்க்க நீங்கள் எனக்கு தெரிய வந்து நீங்கள் வந்து ஒரு நாவலிஸ்ட், நீங்கள் வந்து கதை எழுதுகிற, நீங்கள் புத்தகங்கள் நிறைய புக் எழுதியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க திரைக்கதையும் எழுதியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த நாவல் எழுதுகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஒரு திரைக்கதை சினிமாக்கள் எழுதியிருக்கா என்ன வித்தியாசம் இருக்குது? நாவல் எழுதுறது கஷ்டம், முழுக்க நம்முடைய பொறுப்பு. திரைக்கதை என்பது வந்து டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை எழுதிருக்கிறது தான் திரைக்கதை. இப்போ கூட கனடாவில் வந்து விஜோகாரன் ஒரு படம், அதனால டைரக்டர் சுமதிக்கு படம் அவரோட சேர்ந்து அந்த திரைக்கதை எழுதினாலும் அந்த படம் வந்து இப்போ ஜப்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காட்டப்பட்டது. அடுத்தது பிக்தாரிகள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிற படம் டொரண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு கதை. திரைக்கதையை பொறுத்தளவில் இயக்குனருக்கு எங்கே விருப்பமோ அதை நாங்கள் செய்து கொடுத்தோம். திரைக்கதை நாவல் அது கொஞ்சம் கடினமாக இப்போ நீங்கள் எழுதின நாவல்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததும் வேறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல் நீங்கள் என்னது? எல்லாமே கடினம் தான், எல்லாமே பிடிக்கணும். இப்போ எங்களுக்கு இப்படி கேட்டு வெளியிட்டு பிடிச்சோம் இல்லை சேர்ந்து பிடிக்கும் எல்லாமே கஷ்டம் தான். அப்போ மறுபடியும் இப்போ தீபன் படத்துக்கு வந்தா இப்போ இந்த படம் வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் பால்ம் d'Or இந்த ஹையஸ்ட் அவார்ட் வின் பண்ணியிருக்குது. அதை பற்றி அந்த படம் வின் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குமா இந்த படம் வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணக்கூடிய ஒரு படம் மாதிரியா? இந்த படத்தை உருவாக்கி அவசரமாக படத்தை ஷூட் பண்ணது போனோம். அக்டோபரில் போனது துவங்கி மார்ச்சில் முடித்தது. எனக்கு சொன்னால் இந்த திரைப்பட விழாவுக்கு கணி போகணும்னு சொல்லி அது தயார் பண்ண போனோம்னு சரி இயக்குனரும் சரி நாங்கள் எல்லாருமே அதில் உறுதியாக இருந்தது. ஸோ கான்ஃபியூஸ்க்கு போயிட்டு படம் செலக்ட் ஆகிட்டு காம்படிஷனில். ஸோ அதோட முடிஞ்ச தலைவர் தான் யோசிச்சுட்டு இருந்தது. ஸோ கண்டு வரங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் தான். அது நீங்கள் அந்த குறிப்பிட்ட டெட்லைன்ல முடிச்சும் அந்த படம் அவார்ட் வின் பண்ணியிருக்கிறீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, பட் எங்களுக்கும் கேட்க அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எங்களுக்கும் இப்படி ஒரு சாதிக்கணும்னு ஒரு தோணுது. என்னுடைய வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே இயக்குனருடைய சொன்னோம் நாங்கள் செய்தாங்க. அப்போ நீங்கள் ஜாக் ஒஜாவோட என்ன உங்களோட ரிலேஷன்ஷிப், அவரோட இந்த நட்பு உருவானதா? ஒரு இப்போ உங்களோட சரியான ஒரு ஃப்ரெண்ட்லியான மனசு. எங்கள் 2 பேருக்குமான எண்ணங்கள் சின்ன எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான. இப்போ வரை எனக்கு அவரோட நட்பு இருக்கிறது. கொண்டாக சேர்ந்து பல திரைப்படங்களுக்கு பயணம் செய்வோம், உங்களுக்கு போவோம் இருக்கு. அப்போ நீங்கள் அந்த மற்ற கதாபாத்திரங்களோட ஒரு சின்ன ஒரு லிட்டில் கேர்ளோட உங்களோட ஒய்ஃப் கேரக்டர் அந்த படத்தை நடிக்க அவையோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இப்போ அந்த பிரதான பெண் கதாபாத்திரத்தில் நடித்த காளீஸ்வரி இந்தியாவை சேர்ந்தார். அவரும் இந்த ஓடிஷன் மூலம் தான் இந்த படத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் ஒரு நண்பையப்பா அவர் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, என் ஃப்ரெண்ட் இந்தியாவில். அதே மாதிரி இந்த சிறிய பிள்ளையாக நடித்த குளோடின் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே, அதான் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இல்லை அப்போ ஏற்கனவே பழக்கமான ஆட்கள், ஒருவரை தெரிந்தவர்கள். அதனால் கூடி வேலை செய்கிறது ஈஸியாக இருந்தது. ஆனால் அவர் அப்படி இந்த ட்ரெய்லரை பார்க்க எனக்கு இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு பிளான் ஆக்ஷன் த்ரில்லர் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது. அது உண்மையா அந்த ஆடியன்ஸ் பார்க்க ஆக்ஷன் த்ரில்லர் வந்து படத்தில் கடைசியில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோ கடமை வந்து அடிப்படையில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு லவ் ஸ்டோரி தான். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை விரும்பி பார்க்கறது எல்லா ஆடியன்ஸும் விரும்பி பார்க்குற ஒரு காதல் கதை தான். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஒரு காதல் கதை? இது வந்து ஒரு எங்கள்கிட்ட இந்தியன் சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு கொமர்ஷியலான காதல் கதை தான், இல்லை இது வந்து ஒரு மோர் எல்லாரும் வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாதிரி? இது வந்து 3 பேரும் யுத்தம் பெற்றெடுத்த குழந்தைகள். எல்லாரும் வந்து அந்த யுத்தத்துடைய வழிகள், வாழ்க்கை மீதான அவநம்பிக்கை, வெறுப்பு, யுத்தத்திலே தப்பி வந்தது, புதிய இடம், புதிய கலாச்சாரம், வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன செய்கிறது தெரியாத நம்மை, ஒரு கையறில் நம்மை அனாதைகள். கிட்டத்தட்ட ஒரு 2 அனாதைகளுக்கு உருவான ஒரு காதல் தான் இந்த காதல். அந்த காதலை நோக்கிய அந்த அதிலிருந்து தப்பி வரக்கூடிய அந்த விடுதலை புலி கதாபாத்திரம் தன்னுடைய மனைவி குழந்தைகளை அங்கே புள்ளிவாக்கரை சாக கொடுத்துட்டு வருகிறான். மறுபடியும் தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துள்ள விரும்புகிறான்.
அதற்காக இந்த பெண்ணை காதலிக்கிறான். அந்த அந்த பெண்ணை காதலை பெறுவதற்கான போராட்டம் தான் இந்த படத்துடைய நோக்கி செய்கிறார். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாக இந்த படத்தை நாங்கள் பார்க்கறது ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் இந்த படத்தை பற்றி பேச எனக்கு உடனே மண்டியில் போய் கொண்டு இருக்கிற அந்த ட்ரெய்லர் அவ்வளோத்துக்கு அந்த ட்ரெய்லர் எங்களை டச் பண்ணி இருக்குது. அதோட முக்கிய காரணம் இப்போ நான் உங்களுக்கு முன்னால் இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கிற தமிழாக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த படத்தை ஒருவனை நம்ம தமிழ் ஆக்களோடு குறிக்கப்பட்டது. பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழல் ஐரோப்பா பொறுத்தளவில் ஐரோப்பாவுடைய எல்லைகளில் சுற்றி அகதிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவுள்ள இந்த அகதிகள் ஏன் வருகிறார்கள், எதற்கு வருகிறார்கள் இந்த ஐரோப்பிய மக்களுக்கு ஒரு தெளிவில்லை. ஏதோ தங்களுடைய சொத்தை கொள்ளடிக்க வராங்க, தங்களுடைய அமைதியான வாழ்க்கையை குறைக்க வராங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் இன்னும் சொன்னப்போ நாங்கள் இமிகிரன்ஸ் கூட கிடையாது, நாங்கள் அகதிகள். இமிகிரன்ஸ் ஒரு நாட்டை குடியேறி அங்கே வாழ இருக்கிறாங்க. நாங்கள் எப்படா அவுட்ல பிரச்சனை முடியும் திரும்பி போகலாம்னு இருக்கிறார்கள். இந்த அகதிகள் குறித்த அவர்கள் ஏன் வருகிறார்கள், எதற்காக வருகிறார்கள், அவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது, அவர்களை இந்த மேற்கு நாட்டு அரசாங்கங்கள் எப்படி வரவேற்கின்றன என்றதை இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு சிறிய முயற்சி தான். நல்ல முயற்சி. இப்போ நீங்கள் பிரான்ஸ்ல தான் இப்போ வாழ்றீங்க. இப்போ இந்த பிரான்ஸ்ல இந்த படத்துல சில கஷ்டங்கள் காட்டியிருப்பீங்க. இந்த பிரான்ஸ்ல எப்படி ஒரு ரெஃப்யூஜி அடாப்ட் பண்றாரு, அதை நீங்க உண்மையாவே நிஜ வாழ்க்கையிலேயே சந்திச்சுக்கிறீங்க. அது இயக்குனர் ஒரு பிரெஞ்சு இயக்குனர் அவருக்கு அவரால் பிரெஞ்சு இயக்குனராக இருந்த பொழுதிலும் அவர் அதை ஒரு இந்த உரையாடல்கள் ஆய்வுகள் மூலம் அதை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையில் இந்த படத்தில் காட்டுறது ஒரு இந்த வாழ்க்கை, இந்த படம் குடும்பமான வாழ்க்கை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த கொழும்புல இருந்து மீன்பிடி படம் ஏறி வரையின மித்தாளிக்கு அதில் 10 கப்பல் வைக்கிட்டால் 5 அடிபடுது, 5 தான் வேறு வருது. ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ போகிற மக்கள் இங்கே ஒவ்வொரு தீவுகளிலும் நிறையா கிடைக்கிறாங்க. இது உண்மையான வாழ்க்கை இது கூட கடினமானது. பிரான்ஸில் இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் விசா இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே விசா இல்லாட்டி அங்கே வேலை செய்யலாம், எந்த மருத்துவ உரிமைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டது. விசா இல்லாமல் வாழ்க்கை அப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்ற சார். அப்போ இதை விட நல்ல மோசமாக தான் இருக்கு. இப்போ ஆண்டனி தாசன் மீண்டும் தீபனுக்கு பிற ஏதாவது ஒரு படத்தில் எதிர்பார்க்கலாம்? பார்க்கலாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. இப்போது நான் இந்த கமர்ஷியல் படங்கள் எல்லாம் உருவாடுகிறேன். ஏதாவது இப்படி ஒரு கலைத்துவமான அரசியலை பேசக்கூடிய ஒரு படம், ஒரு பொறுப்பான ஒரு இயக்குனர் கிடைக்கும் பட்சத்தில் செய்யலாம். இப்போ நீங்கள் செய்ய போகிற படங்களோ இல்லை நடிக்க போகிற படங்களோ நீங்கள் அதை இந்தியாவில் செய்கிற மாதிரியா இல்லை அதை இங்கேயும் செய்யலாம்? அமெரிக்கா, கனடா, யூரோப்பு இங்கேயும் செய்யலாம். அவர்களுக்கு போகணும் இல்லை. அதுக்கிட்ட நான் டீம் அமையும். அதுதான் டீம் அமையும். இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுனாலன்னா லைக் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு நடிகர், ஒரு கதை ஆசிரியர், ஒரு திரைக்கதை ஆசிரியர். அதே தாண்டி ஆண்டனி தாசன் அவர் யார்? அவர் தன் ஃப்ரீ டைம்ல என்ன செய்வார்? இதையும் தாண்டி நான் எனக்கு 47 வயசு, 15 வயசுல அரசியல் இயக்கத்துக்குள்ள போனேன். அதிலிருந்து இந்த வாழ்க்கை மாறி ஒரு அரசியல் செயற்பாடும் இலக்கியமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை ஓடுகிறது. ஒரு அரசியல் இயக்கங்கள் இருந்தோம். ஒரு அரசியல் இயக்கங்கள் மீது நம்பிக்கை ஏற்ற பின்பாக ஒரு தனி மனிதனாக என்னுடைய அரசியல் இயக்கம் என்பது என்னுடைய எழுத்துக்கள். அப்போ என்னுடைய ஓய்வு நேரமாக இருந்தாலும் சரி, பணி நேரமாக இருந்தாலும் சரி, எடுத்துறது தான் என்னுடைய வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு. இன்றைக்கு நீங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணதால நிறைய தமிழ் நேர்களுக்கும் உங்களை பற்றி தெரிய வந்தது, உங்களோட படத்தை பற்றியும் தெரிய வந்தது. இது ஒரு உண்மையாகவே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஒரு கலைஞர் நடிச்சிருக்கிறார். அதில் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிக்கொண்டு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வருது. இந்த படம் இன்னும் நிறைய மேடைகளை போய் ரிலீஸ் ஆகணும், எல்லாருக்கும் போய் சேரணும். முக்கியம் இந்த கலை போய் சேரணும். நீங்கள் செஞ்ச ஒரு ப்ராடக்ட். உங்களுடைய விஷஸ், பெஸ்ட் விஷஸ். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நன்றி. தேங்க்யூ. நடராஜன் தீபன், வயசு 35, பெண்ஜாதி யாழினி 24 வயசு, மகள் 9 வயசு. குடும்பத்தோடு 6 மாதத்துக்கு செத்து போச்சு. இனி நீங்கள் தான் இவியல். Ça va, vous êtes bien ici avec ton mari? Toi, heureuse ici? Oui. அவ எந்த பிள்ளை இல்லை, அது எந்த மனுஷன் இல்லை, எல்லாம் போய். ஆரா இருக்கும்?
ரவுடிகள். J'ai rien à gagner à foutre la merde. பிள்ளையாரப்பா, இங்க ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்க வேணும்.